Hey everyone, நாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தேர் பாண்டிங்ஸ். நாம் பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் சச் as மெக்கானிக்கல், கெமிக்கல், பிசிக்கல், தெர்மல், எலக்ட்ரிக்கல், மேக்னெட்டிக், ஆப்டிக் அண்ட் என்விரான்மெண்டல். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத பொறுத்து தான் சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரென்த்து, ஸ்டிஃப்னஸ்ஸு, டஃப்னஸ்ஸு, டக்டிலிட்டி. கெமிக்கல்னா கெமிக்கல் ஆட் பண்ணும்போது அது மெட்டல் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத பொறுத்து சொல்றது. ஆக்சிடேஷன், டீகிரேடேஷன் எக்ஸாம்பிள். ஃபிசிக்கல்னா மெட்டலோட கேரக்டரிஸ்டிக் பற்றி சொல்கிறது. டென்சிட்டி, கலரு, போரசிட்டி, மெல்டிங் பாயிண்ட்டு. தெர்மல்னா இப்போ ஹீட்டு பாஸ் பண்ணும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகுது மெட்டல் அப்படின்றத பற்றி சொல்கிறது. ஹீட் கெப்பாசிட்டி, ஹீட் எக்ஸ்பென்ஷன். எலக்ட்ரிக்கல்னா கரண்ட் பாஸ் பண்ணும்போது எப்படி மெட்டல் ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து சொல்கிறது. டயலக்ட்ரிசிட்டி வந்து இந்த கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. மேக்னெட்டிக்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் மெட்டல் இருக்கும்போது எப்படி ரியாக்ட் ஆகும்ன்றதை பற்றி சொல்கிறது. அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், பெர்மிட்டிங். அக்கம் பக்கமாக வந்து அட்ராக்ட் ஆகும், இல்லை ரிப்பல் பண்ணும். ஆப்டிக்கல்னா மெட்டல் வந்து லைட்டில் படும்போது எப்படி ரியாக்ட் ஆகுன்றது பற்றி மெட்டல் ரியாக்ட் ஆகுது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரெஃப்ளெக்டிவிட்டி. என்விரான்மெண்டல்னா பிஹேவியர் அண்ட் நேச்சுரல் கண்டிஷன். நேச்சுரலாக நடக்கும்போது எப்படி பிஹேவியர் நடக்குது அப்படியே. அப்புறம் மாய்ஸ்சர் இருந்தால் எப்படி நடக்கும், ஹீட் அதிகமாக இருந்தால் எப்படி நடக்கும்ன்றதை பற்றி சொல்கிறது. நம்ம செகண்ட் டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்டிங். டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் அயனிக், கோவலன்ட் அண்ட் மெட்டாலிக் அண்ட் மாலிகுலர் பாண்டிங். ஃபர்ஸ்ட் அயனிக் பாண்டிங் வந்து நம்ம ஆட்டம் வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணால் அது வந்து இன்னொரு ஆட்டம் வந்து அப்சர்வ் பண்ணிடும். இது வந்து ரிலீஸ் பண்ண ஆட்டம் மைனஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். இது யூஸ்வலி வந்து நான் மெட்டலுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் நடக்கும். செகண்ட் வந்து கோவலன்ட் பாண்டிங். கோவலன்ட் பாண்ட் வந்து ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரானை பிஹேவ் பண்ணாங்க, இது ரெண்டும் ஷேர் பண்ணுவாங்க. மொத்தம் ஒரு ஆட்டம் வந்து 3 to 4 பேர் நடக்கும். அது வந்து காமனாக அதில் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோன்னா H2O, CO2. நம்ம தேர்ட் வந்து மெட்டாலிக் பாண்ட். ஆட்டம் வந்து அவுட்டர் எலக்ட்ரான் வந்து பிஹேவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் அயன் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த எலக்ட்ரான் எலக்ட்ரான் வந்து அயான்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நவுந்துட்டே இருக்கும், வந்து அட்ராக்ட் ஆகி பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகி லாக் பண்ணிடும் ஆட்டம் வர இருக்குது. ஃபோர்த் வந்து மாலிகுலர் பாண்டிங். வந்து அட்ராக்டிவ் போர்ஷன் சொல்லுவாங்க. வந்து ஆட்டம்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சு ரெண்டும் எலக்ட்ரான் ஷேர் ஆகும்போது ஸ்பேஸ் போது ஸ்டேபிளாக வச்சுருக்கு. இது வந்து பிரிட்டானியன் மாலிகுல்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் கியூபிக்ல. இதில் வந்து ஆட்டம்ஸ் வந்து 8 கார்னர் மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஃபேஸ் சென்டர் கியூபிக் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு ஆட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பாடி சென்டர் கியூப்லேருந்து சென்டரில் மட்டும் ஒரே ஒரு ஆட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஹெக்ஸகனல் க்ளோஸ்டு பேக்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து அது வந்து ஏபி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது வந்து ஆட்டம்ஸ் வந்து இன்ஃபிலி பேக்கெட் 3D பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிறிஸ்டல் டிஃபெக்ட். கிறிஸ்டல் டிஃபெக்ட்னா இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்சாக இருக்கிறது வந்து டிஸ்ஓரியன்டாக மாதிரி டிஸ்ஓரியன்டாக பீரியட் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெடியாக இல்லாமல் இருந்தால் அது வந்து கிறிஸ்டல் டிஃபெக்ட் சொல்லுவாங்க. அது வந்து 4 டைப்பாக இருக்கும். பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட், பிளேன் டிஃபெக்ட், பாலிமெட்ரிக் டிஃபெக்ட். இப்போ வந்து கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் வந்து பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அண்ட் லைன் டிஃபெக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்னா ஒரே ஒரு ஆட்டம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும், சரௌண்டிங் இருக்கிற ஆட்டம் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அந்த லைன் டிஃபெக்ட் வந்து ஒரு ஆட்டம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த லைனில் இருக்கிற மொத்த ஆட்டம் அஃபெக்ட் ஆகும். இது வந்து என்ன நடக்குன்னா 1 dimension ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். இது வந்து 0 dimension நடக்கும். லைன் டிஃபெக்ட் வந்து இது வந்து எங்கே நடக்குன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிட்ட வந்து பவுண்டரிஸ் டிஸ்லோகேஷன் நடக்கும். இது வந்து எங்கே நடக்குன்னா வேக்கன்சிஸ், இன்டர்சிஸ்டல்ஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் ஆட்டம் இடத்துல நடக்கும். இது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் பண்ணும் பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து. லைன் டிஃபெக்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். சர்ஃபேஸ் டிஃபெக்ட் வந்து சர்ஃபேஸில் இருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட் கிறிஸ்டலைசேஷன் டிஃபெக்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 பவுண்டரிஸ் நடக்கும். அது 2 டைப் இருக்குது, ட்வின்னு, ஸ்டாக்கிங்னு. ஃபர்ஸ்ட் வந்து ட்வின்னுனா இது ரெண்டும் ஒரே பேரலாக இருக்கும். ஸ்டாக்கிங் வந்து ரெண்டும் வேறு வேறையாக இருக்கும். வால்யூம் டிஃபெக்ட் ஒன் டைப் ஆஃப் டிஃபெக்ட். இது வந்து ஏன் நடக்குதுன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருந்தால் அது வந்து வாய்ட் டிஃபெக்ட் நடக்கும். அது வந்து இன்னொன்று வந்து கிராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த், எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் த ஃபோர்ஸ் வித்தவுட் ஃபெயிலியர். எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் மெட்டல் தாங்கும் வித்தவுட் ஃபெயிலியர். ஹார்ட்னஸ்ன்றது வந்து எபிலிட்டி டு ரெசிஸ்ட் த வியர், இன்டென்சேஷன் அண்ட் கிராக்கிங். டஃப்னஸ்ன்றது வந்து எபிலிட்டி டு அப்சார்ப் த எனர்ஜி பிஃபோர் கிராக்கிங்.
Elasticity means ability to regain the original state after removing the load. The elasticity, plasticity, ability to undergo permanent deformation without breaking, malleability, ability to turn the metal into the thin sheet ஆகிறது. Fatigue, ability to resist the failure due to repeated loading. Repeated loading failure resist பண்றது. நம்ம பார்க்கும்போது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெஷர் பண்ணலாம் வித்தவுட் எனி சேஞ்சஸ் இந்த மெட்டீரியல் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெஷர் பண்ண முடியும். இது வந்து மெஷர் வித்தவுட் எனி ஐடென்டிட்டி. இதோட ஐடென்டிட்டி வந்து மாறாது. இதில் வந்து ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகிடும். டு நாட் ஹாவ் டேரக்ட் கான்டாக்ட். இது வந்து டேரெக்டாக கான்டாக்ட் இருக்காது பாண்டோட. இது வந்து டேரக்ட்லி ரிலேஷன்ஷிப் டு த கெமிக்கல் பாண்டை பொறுத்து தான் இது மாறும். இது வந்து மேபி ஆர் மே வி டிபெண்ட் ஆன் த சப்ஸ்டன்ஸ், டிபெண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஒரு தேவைப்படும் பொறுத்து தான் இருக்கு. இது வந்து சப்ஸ்டன்ஸை பொறுத்து இல்லை எவ்வளோ தேவைப்படுன்னு. இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸாம்பிள் வந்து டென்சிட்டி, மாசு, கலரு. Chemical properties example வந்து reactive chemicals, oxidation number and coordinate numbers.